அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லா அம்மாபாத். அல்லாஹுக்கு எல்லா புகழும் வழியாற்றல் சிறந்தது நபிகளாருடைய வழியாற்றல் கூடியவனாக. அன்பிக்கினிய ஈமானிய உறவுகளே, அகீதாவுடைய 5வது வகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். அகீதாவில் மிக முக்கியமான ஒரு அம்சமாகத்தான் அல்லாஹ் எங்கே இருக்கின்றான் என்கின்ற கேள்விக்குரிய சரியான பதில் அல் குர்ஆன் சுன்னாவிலிருந்தும் அஹ்லு சுன்னாக்களுடைய பதில் என்னவென்று நாம் என்ன செய்யலாம், இந்த வகுப்பில் ஆதாரங்களோடு மிக சுருக்கமாக புரிந்து கொள்ளலாம். அதாவது அகீதாவுடைய அம்சங்களை பற்றி நாம் படிக்கின்ற பொழுதோ, அதை பற்றி நாம் கேட்கின்ற பொழுதோ, நாம் எவ்வாறு புரிய வேண்டும் என்றால் 4 பண்புகளை கொண்டு புரிய வேண்டும். மின் கைரி தகீஃபின் வலா தம்சீலின் வமின் கைரி தஹ்ரீஃபின் வலா தஅதீலின். அல்லாஹ்வினுடைய பண்புகளுக்கு என்ன செய்யக்கூடாது, முறைமை கற்பிக்கும் வகையில் அதை புரியக்கூடாது. அதற்கு உவமையும் கற்பிக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய பண்புகளுக்கு இதற்கு இது ஒப்பாகும் என்று மாற்றம் செய்யக்கூடாது. அந்த பண்புகளை வலா தஅதீலின், வேறு அர்த்தங்கள் என்ன, அதாவது வேறு அர்த்தங்கள் சொல்லக்கூடாது. வேறு அர்த்தங்களை சொல்லவும் கூடாது, புரியவும் கூடாது. இந்த 4 பண்புகளை கொண்டு அல்லாஹ்வினுடைய பண்புகள் அகீதாவோடு அணுக வேண்டும். இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் எங்கே இருக்கின்றான் என்கின்ற இந்த கேள்விக்கு பலர்கள் பலவிதமாக சொல்கிறார்கள். அல்லாஹ் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான் என்று சிலர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ் வானத்திலே இல்லை, அரசின் மீது இல்லை என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் அரசின் மீது இருப்பான், எல்லா இடத்திலும் இருக்கிறான் என்று சொல்கிறார்கள். பலர்கள் பலவிதமான கருத்தின் அடிப்படையில் இருக்கிறார்கள். ஆனால் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத் அவர்களுடைய கருத்து என்ன? அல் குர்ஆன் சுன்னா சஹாபாக்கள் எவ்வாறு அல்லாஹ் எங்கே இருக்கின்றான் என்று புரிந்தார்கள் என்பதனை நாம் என்ன செய்யலாம், சற்று ஆதாரங்களோடு பார்க்கலாம். முதலாவதாக அல்லாஹ் எங்கே இருக்கின்றான் என்கின்ற கேள்வியை முதலாக கேட்டவர் யார்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதாவது அபுதாவுத் 3282வது ஹதீஸாக வருகிறது. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதரத்தில் வந்து, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, என்னிடத்தில் ஒரு அடிமை பெண் இருக்கிறாள். என்னுடைய ஆட்டு மந்தையை மேய்ப்பதற்கு அவளிடத்தில் தான் நான் ஒப்படைத்தேன். என்னுடைய ஆட்டு மந்தையிலிருந்து ஒரு ஆட்டை ஓனாய் சாப்பிட்டு விட்டது. அவளிடத்தில் நான் காரணம் கேட்டேன். அவள் இதே காரணத்தை சொன்னால் நான் அவளை கோபத்தினால் அடித்து விட்டேன். தற்பொழுது நான் வருந்துகிறேன், ஏன் அடித்தேன் என்று. அதற்கு பரிகாரமாக என்னால் முடிந்தது இவளை நான் உரிமையிடுவதுதான். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அவளை என்னிடத்தில் கூட்டிட்டு வா என்று. அந்த பெண்மணி அல்லாஹ்வின் தூதரத்தில் வருகிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணியிடத்தில் கேட்டார்கள், ஐனல்லாஹ், அல்லாஹ் எங்கே என்று கேட்டார்கள். காலத், அந்த பெண்மணி சொன்னால், ஃபிஸ் ஸமா, அல்லாஹ் வானத்திலே உள்ளான். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் திரும்பி கேட்டார்கள், மன் அன, நான் யார்? அந்த ரசூலுல்லாஹ், நீங்க அல்லாஹ்வினுடைய தூதர். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அஅதிகஹா ஃபஇன்னஹா முஃமினத்துன் என்று சொன்னார்கள். அவளை நீ என்ன செய், உரிமையிட்டு விடு. ஃபஇன்னஹா முஃமினத்துன், அவள் முஃமினான பெண்ணாவாள். அந்த பெண்மணி ஃபிஸ் ஸமா, அல்லாஹ் வானத்திலே உள்ளான் என்று சொன்னது உண்மை என்றதனால்தான் அடுத்த கேள்வியாக நான் யார் என்று கேட்டார்கள். நான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று நபி அவர்களை சொன்னதன் காரணமாக இந்த 2 உண்மையாக இருந்தது. அதனால் அந்த பெண்மணி ஒரு முஃமினானவள் என்று அவளை உரிமையிடுமாறு சொன்னார்கள். அப்ப அல்லாஹ் எங்கே இருக்கின்றான்? வானத்திலே அரசின் மீது அல்லாஹ் உயர்ந்து விட்டான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல் குர்ஆனிலிருந்து நாம் அல்லாஹ் அரசின் மீது தான் உள்ளான் என்பதற்கான ஆதாரமாக அல் குர்ஆனில் 7 இடங்களில் அல்லாஹ் சொல்கின்றான். சூரத்து சஜிதாவில் 4வது வசனமாக சொல்கின்றான், சும்மஸ்தவா அலல் அர்ஷ், அல்லாஹ் வானம் பூமியெல்லாம் படைத்துவிட்டு பின்னர் அரசின் மீது உயர்ந்து விட்டான். சூரத்து தாஹாவில் அல்லாஹ் கூறுகின்றான் 5வது வசனம், அர் ரஹ்மானு அலல் அர்ஷ் இஸ்தவா, ரஹ்மான்
அரசின் மீது உயர்ந்து விட்டான். இஸ்தவா என்றால் சிலர்கள் இதை என்ன செய்றாங்க, தஅதீல் பண்றாங்க, வேறு அர்த்தம் கொடுக்காங்க. எப்படி? இஸ்தௌலா, அரசை ஆக்கிரமித்தான் என்று. இது அல்ல கருத்து. இவங்களுடைய தஅதீலான கருத்திற்கு அதை நாம் என்ன செய்யக்கூடாது, ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இவங்களுடைய கருத்துக்கு முன்னர் அல்லாஹ்வின் தூதரோடு வாழ்ந்த அந்த சஹாபாக்களுடைய கருத்து என்ன? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்கள் எப்படி பாண்டித்தியம் பெற்றவர்கள் தப்சீர் துறையில். ஒவ்வொரு சூரத்து நஸ்ருக்கு கூட சூரத்து நஸ்ர் அது சம்பந்தமாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்ட சமயத்திலே அவர்கள் சொன்னார்கள், இது அஜல் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதருடைய அஜல் சம்பந்தமாக இறக்கப்பட்டது என்று. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் சொன்னதால் தான் நானும் அதை புரிந்து கொண்டேன் என்று. அந்த அளவுக்கு தப்சீரில் வல்லுநராக இருந்தவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்களை இஸ்தவா என்றால் என்ன அர்த்தம் என்று சொல்கின்ற பொழுதோ அதற்குரிய கருத்தை சொல்கிறார்கள். இர்தஃபஅ, உயர்ந்து விட்டான். அல்லாஹ் அரசின் மீது உயர்ந்து விட்டான். அல்லாஹ் அரசின் மீது தான் உள்ளான், வானத்தின் மீது தான் உள்ளான் என்று அந்த இஸ்தவா என்பது இர்தஃபஅ என்று கருத்து சொல்கிறார்கள். சூரத்து நஹ்ல் அல்லாஹு தஆலா 50வது வசனமாக சொல்கின்றான், யகாஃபூன ரப்பஹும் மின் ஃபௌகிஹிம், அவர்களுக்கு மேலால் உள்ள அவர்களுடைய இரட்சகனே அவர்கள் பயப்படுவார்கள். அப்ப அல்லாஹ் எங்கே இருக்கின்றான்? வானத்திலே அரசின் மீது உள்ளான். சூரத்துல் முல்க் 16வது வசனத்தில் அல்லாஹு தஆலா கூறுகின்றான், அஅமின்தும் மன் ஃபிஸ் ஸமா, வானத்தில் இருக்கக்கூடியவனை பற்றி அச்சமற்றிருக்கிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கின்றான். அப்ப இந்த வசனத்தில் அல்லாஹ்வாகவே சொல்கின்றான் என்ன? வானத்தில் இருக்கக்கூடியவனை பற்றி அச்சமற்றிருக்கிறீர்களா? அப்ப அல்லாஹ் எங்கே இருக்கின்றான்? வானத்தில் இருக்கின்றான்.